வாழ்த்துக்கள் மேடம். மே மாதம் 4ஆம் தேதி 12 மணிக்கெல்லாம் எம்எல்ஏ உங்களை அறிவிப்பாங்க. சிவநாயர் இருப்பேன் நான். அவருடைய கனவை நீங்க நினைவாக்கணும். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஆட்சி இருக்காரு. ஒரு கேள்வி கேட்டாங்க மீடியாவில், ஆணவ கொலை பிரச்சனை அதெல்லாம் கேட்டுருந்தாங்க. நான் சொன்னேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரும். எவ்வளோ சட்டங்கள் வந்தாலும் ஒன்றும் ஆகப்போகுது. அதெல்லாம் சமூக பிரச்சனை. ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் இந்த பிரச்சனைலாம் பேசும். அவருடைய கனவையில் தான் ஆட்சி அதிகாரம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் அது போய் சேரும். பார்த்துக்கலாம். இது முதல் படி உறுதியான படி. அதெல்லாம் இருக்கும். இன்னும் சப்போர்ட் பண்ணணும். வரேன் நானும் பிரச்சாரத்துக்கு வரேன். எல்லாத்தையும் சொல்றேன். உறுதியாக வெற்றி உங்களுக்கு. இது மக்களும் விரும்புகிறாங்க. மாணவர்களும் இதில் வரணும்னு விரும்புகிறாங்க. இது ஏதோ கட்சி மக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அண்ணனை எங்களோட அந்நியார் மரியாதை நிமித்தமாக இன்று பார்த்தார். கூட்டணியிலே சிறப்பாக இன்று திருவிக நகரில் அங்கிருக்கின்ற பாட்டாளி உறவுகள் எங்கள் அந்நியாருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதன் வாயிலாக இன்று அந்நியார் மரியாதை நிமித்தமாக ஐயாவை பார்த்திருக்கிறோம். அமோக வெற்றி. கண்டிப்பாக நீங்கள் திருவிக நகரிலே வெற்றி பெறுவீர்கள் என்று ஐயா அவர்கள் எங்களுக்கு பாராட்டி எங்களை வழி அனுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த தேர்தல் மாபெரும் வெற்றி எங்கள் அந்நியார் பெறுவார் என்ற நம்பிக்கையோடு அண்ணனை பார்த்து செல்லுகிறோம். இப்போ அது எங்கள் தொகுதி கிடையாது. இருந்தாலும் அந்த தொகுதி முழுக்க பக்கத்தில் இருக்கிற தொகுதிகளெல்லாம் கூட பார்த்தோன்னா அண்ணன் ஆம்சாங்கனுடைய உதவிகளும், ஏழை எளிய மக்களுக்கு செய்த உதவிகளும், ஏழை எளிய மாணவர்களுக்கு செய்த உதவிகளும் அங்கே பரவலாக எல்லா மக்களுக்கும் இருக்குது. நேற்று கூட பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில பொருளாளர் பாமா திலகவதி அம்மா எங்கள் அந்நியரை சந்தித்தாங்க. அங்கே சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் எல்லாரும் சொன்ன விஷயம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினால் வளர்க்கப்பட்ட மாணவர்களும் ஏழை எளிய மக்களும் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக வாக்களிப்பார்கள். அமோக வெற்றி. இரு தாய்மார்களும் சட்டமன்றத்துக்கு போவீர்கள் என்று எங்கள் அந்நியார் வாக்குறுதி கொடுத்து வாழ்த்தி அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே மக்களுக்கு நாம் உண்மையாக பணியாற்ற வேண்டும்னா மக்கள் நம்மளுக்கு வெற்றி பெற செய்வார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் பணியாற்றுவோம். மக்களோட வரவேற்பு மக்கள் வரவேற்பு பார்த்தா நீங்கள் தினம் ஊடகத்தின் மூலிமா பார்த்துருக்குறோம். திமுக அரசை எந்த அளவுக்கு கண்டிச்சுருக்கிறாங்க. அங்கே இருக்கிற கேண்டிடேட் ஏற்கனவே இந்த தொகுதியில் எதுவுமே செய்யாதவர், அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை எங்கள் அந்நியாரை எதிர்த்து நிற்க வச்சுருக்கிறாங்க. 24 முறை மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற அந்நியாரை அமோக வரவேற்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கின்ற எல்லா சமூக மக்களும், அங்கே இருக்கின்ற குறிப்பாக இஸ்லாமிய மக்களும், கிறிஸ்தவ மக்களும், ஏழை எளிய மக்களும், படித்தவர்களும், வியாபார குடிமக்கள். நேற்று கூட மரியாதைக்குரிய நம்முடைய வர்த்தக சங்க தலைவருடைய வெள்ளையண்ணனோட மகனை சந்தித்தோம். அவரும் வியாபார சங்கத்தின் மூலமா அண்ணனுக்கு செய்த உதவிக்காக கண்டிப்பாக நாங்களெல்லாம் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். எங்கள் சங்கத்தின் மூலமாக குடும்பத்தார் வாக்களிக்க சொல்லி ஒவ்வொருவரும் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க.
அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு தனியார் ஊடகத்தில் பேசியிருக்காங்க. பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிடுறது வந்து நல்ல முடிவு, அவருக்கான அந்த வாய்ப்பு வந்து அதிமுக கொடுத்ததை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொற்குடி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய மாதிரிலாம் சொல்றாங்க, அதற்கான பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் கூட்டணியில் இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்தாலும், ஆம்ஸ்ட்ராங்கனன் யார், எப்படிப்பட்டவர், இந்த சமூகத்துக்கு எப்படி உழைத்த ஒரு மாபெரும் தலைவர் என்பது மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் மட்டும் கிடையாது, எல்லா அரசியல் தலைவருக்கும், தலித் தலைவர்களுக்கும், ஏன் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அண்ணன் வந்து முதல் எங்கள் அண்ணன் படுகொலையப்போ அவர் நேரடியாக அரசை கண்டித்த ஒரு மாபெரும் தலைவர். அப்படி ஆம்ஸ்ட்ராங்கனை நேசித்தவர்கள் அத்தனை பேரும் எங்கள் அந்நியாரை அன்போடு பாசத்தோடு அவர் உருவமாக அந்நியாரை பார்க்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், சட்டமன்றத்துக்கு சென்றால் இந்த தமிழகத்தில் நடக்கின்ற கொடுமையெல்லாம் பேசுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் மக்கள் இங்கே அந்நியாருக்கு அமோக வரவேற்பு கொடுக்குறாங்க. ஃபோன் பண்ணி பேசினாங்களா இப்போ கண்டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம்? அந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிறப்போ நம்மளுக்கு எப்படி அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கல. அவர் செய்தியாளர் மூலமாக அவர் வந்து எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. எங்கள் அண்ணியோட பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கிறாரு. உண்மையிலே அதே போல் எங்கள் அண்ணன் பா ரஞ்சித் அண்ணன் முதல்ல எங்கள் அண்ணியார் தேர்தலிக்கிற போது பா ரஞ்சித் அண்ணன் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீலம் பண்பாட்டு மையமும் எங்கள் கூட சேர்ந்து எல்லாம் பணியாற்றி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் அண்ணன் திருமாவளவனுக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நன்றியை தெரிவிச்சுக்குது. இந்த தேர்தல் வந்து ஒரு புதுமையாக இருக்கும் எல்லோருக்கும். திருமாவளவன் அவரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு, அது அண்ணனை தான் கேட்கணும். ஏன்னா அவர் ஒரு எம்பி, ஏன் சட்டமன்ற தேர்தல் நிற்கிறாருன்றது அண்ணனை தான் கேட்கணும். நாங்கள் நிற்கிற தொகுதியில் அமோக வெற்றி பெறுவோம். தேங்க்யூ சார். என் பேர் வந்து மைக்கேல் தாஸ். நான் தமிழ் மாநில பகுஜன் சமாஜம் மாநில தலைவராக இருக்கிறேன். ஆமாம். தேங்க்யூ மேடம்.